பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்களா? அல்லது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கீங்களா? அப்ப கடவுள் உங்களுக்கு தாங்க சொல்றாரு. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க கடவுளை நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையிலேருந்து கடவுள் உங்களை தீவிரமா விடுவிக்க போறாராங்க. ஆமாங்க. நீங்க ஆதியாகமம் 40 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி 41ஆம் அதிகாரத்துல அதுல பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்து சிறைச்சாலையில இருந்தாங்க. அவனை இந்த ராஜா என்ன செய்தானா, அவன் கண்ட கனவுக்கு அர்த்தம் யோசேப்புக்கு மட்டுமே தெரியும் சொன்னதுனால யோசேப்பை மீட்பதற்காக அவனை போய் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப சிறைச்சாலை இருந்த அதிகாரிகள் அவனை எப்படி அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்களோ தீவிரமா கூட்டிட்டு வந்தாங்களாங்க. அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து அவன் தீவிரமா வெளியே வந்து அதிபதியாக மாறினானாங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கும் அதை தாங்க சொல்றார். நீங்க யோசேப்பை போல கர்த்தரை நம்பி இருங்க, அவர் உங்களை விடுவிப்பார்னு நீங்க நம்புங்களே. நிச்சயமா நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு விடுதலை வர்றதை பார்ப்பீங்க. தீவிரம்னா என்னென்ன, சீக்கிரமா வேகமா அந்த விடுதலை வருங்க. ஏன்னா நீங்க கடவுளை நம்பி இருக்கீங்க. உங்களுடைய காத்திருக்கிற நாட்கள்லாம் முடிவு பெற்றுச்சுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.